வாக்காளர் அடையாள அட்டையே சொதப்புன்னு நான் சொல்றேன். அது அதிகாரம் உள்ளவங்க பணபலம் படைச்சவங்கிட்ட கொள்ளை அடிக்கும். சட்டத்தை மீறவங்க வந்து பணம் படைத்தவன் அதிகாரம் பலம் உள்ளவன் சட்டத்தை மீறினா ஏதாவது நடவடிக்கை வந்து எடுத்துருக்கா நீங்க காட்டுங்க. இல்ல அப்படியே எடுத்தவன் ரேரஸ்ட் யாராவது ஒன்று எடுத்து வச்சு தூக்கிட்டு இருப்போம். அதை வச்சுக்கிட்ட பாத்தீங்களா சட்டம் எப்படி செயல்படுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். எதுக்கும் ஆக்ஷன் தான் எடுத்தது கிடையாது. என் தேர்தல் விதிமீறல் இருக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. நான் வந்து யார் விதிமீறல் பண்ணாங்களோ அவங்க நான் தூக்கில தொங்கோட போறேன். இன்னும் நடந்திருக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் தேர்தல் வந்து வாக்குச்சாவடி வாக்குப்பதிவு ஏற்கும் போது தண்ணீர் புகை கொண்டு வீசின காலம்லாம் இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வாக்குகள் பதிவு பண்ணுறது அங்கொன்று இங்கே நடந்தது. நான் இல்லைன்னு சொல்லணும். இது யார் சொன்னது உங்களுக்கு வரலாறு காணாது? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சேகுவர ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85.15%. இதே கதை சொல்லுங்க. வரலாறு காணாத வாக்குப்பதிவு காணாத வரலாறு வந்து வாக்குப்பதிவு இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்களா? நீங்க ஒரு சப்ஜெக்டா சொல்லிங்களா? தமிழ், ஆங்கிலம், அறிவியல், வரலாறு, புவியியல், இதே யார் சொன்னது உங்களுக்கு வரலாறு காணாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல 2021ல 72% தான சார் வந்து. நான் ஒரு டேட்டா சொல்லட்டுமா உங்களுக்கு? கேட்பீங்க? பொறுமை இருக்கா உங்களுக்கு? மட்டும் இல்ல ஆடியன்ஸுக்கும் பொறுமையா தான் நான் வந்து உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்தேன். இந்த வரலாறு புவியியல் நேற்று வந்து உருட்டிட்டு இருக்கீங்கல்ல எல்லாரும். முதல்ல வந்து நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. வந்து இந்த தாவேக அரசியல் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அவனுக்கு பொய்யா சொல்றானுங்க. அவனுக்கு எது நடந்தாலும் அவங்களால தான் சொல்லுவானுங்கம்மா. நல்லா புரிஞ்சுங்க. எது நடந்தாலும் எங்களால தான். கெட்டது நடந்துச்சுன்னா அது திமுகவால, நல்லது நடந்துச்சுன்னா அது எங்களால என்ன அவங்களால தாவேகவால. இது ஒரு மோசமான வயபரிசு பிரச்சாரம். இது வடிகட்டின பொய். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களால தான் வந்து இந்த வாக்குப்பதிவு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. இது பாருங்க, 2006 வந்து 3,31,41,4,500 ஓட்டு. 2006 நான் சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி கூட வரலாறு போக முடியும் அப்படிங்கிற சொல்றது. 2006 பார்ப்போம். 2006 இவர் அரசியல் கட்சியிலே கிடையாது. கட்சியில அந்த எண்ணமே கிடையாது. 2006 நான் சொல்றேன். இப்ப பாருங்க 2011 2006க்கும் 2011க்கும் வந்து வாக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 3,68,54,541 ஓட்டு. அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 2006க்கும் 2011க்கும் 37 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 2011 2016 4,36,71,116 ஓட்டு. 68 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுக்கு? 2011 16க்கு எவ்வளோ? 68 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2014 2021 நல்லா நோட் பண்ணுங்க. 2014 2021 2021ல 4,63,86,784 ஓட்டு. 27 லட்சம் டிஃபரன்ஸ். 27 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 2026 இந்த 26 2021 2026 சுமார் 4,82,00,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2021 2026 19 லட்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா ஆகுது. விஜய் அரசியலுக்காக வந்ததுனாலாம் இந்த மாற்றம் கிடையாது. பொய் சொன்னா நீங்க வந்து ஏமாந்துடாதீங்க. விஜய் வந்தாரு அப்படியே வரலாறு காணாம பரண்டுருச்சு அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒருவேளை நீங்க அப்படி சொல்றீங்களா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான காரணிகளை தேடுங்க. கடந்த தேர்தலில் நீங்க வந்து 2021 நீங்க வாக்களிச்சிருப்பீங்க. கடந்த தேர்தலுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மக்களுடைய நடமாட்டம் இருந்துச்சு. கடைகள் மூடப்பட்டிருந்துச்சா? ஒரு டீ கடை கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வேலை நிறுத்தம் பந்த் நடந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. அப்போ ஒண்ணு அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து தொடர்ந்து 4 நாட்கள் லீவ் கிடைக்கும் போது வெளியூருக்கு போனது உண்மை. இப்போ உதாரணத்துக்கு மதுரையில இருந்து இங்க வியாபார நிமித்தம் வந்திருக்காங்க, இங்க தங்கியிருக்காங்க. நான் வந்து ஊருக்கு போய் வாக்களிக்கிறதுக்கு போகும்போது கட்டாயம் போறேன். ஒரு நாள் லீவ் மட்டுமே இருந்தா பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி எடுத்துங்க. இந்த இந்த வாக்குப்பதிவு வந்து புதன்கிழமை நடக்குது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வேலை நாட்கள். சரி, சனிக்கிழமை அரை நாள் வேலை நாட்கள் இருந்தா போயிருக்க மாட்டாங்க, வாக்களிக்கிறதுக்கு போயிருக்க மாட்டாங்க.
ஆனால் நடந்தது எப்போ? வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுபடுத்தா போதும். சனிக்கிழமை ஆல்ரெடி ஆஃப், ஞாயிற்றுக்கிழமை லீவு, இதோட திங்கக்கிழமை வந்தா போதும். அப்ப என்ன செஞ்சாங்க? ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இது ஒரு காரணம். இது முதல் காரணம். அதுக்கப்புறம் வந்து ஐடி ஊழியர்களுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி லீவ் கொடுத்துருக்காங்க. ஏன் காரணம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீவ் விடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் இருக்கு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, எஸ்ஐஆர் படிவம் கொடுத்ததுனால எல்லாருக்கும் வாக்கு இருக்குதான்றத டெஸ்ட் பண்றதுக்கே பல பேர் வந்திருக்கிறாங்க வாக்களிக்க. ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வந்து கேட்டீங்கன்னா வந்து விஷயம் புரட்சி நடந்துருச்சு, மக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு. நீங்க தெளிவான அறிவார்ந்த பிள்ளைகள் வந்து நல்லா யோசிக்கணும். என்னன்னா இதெல்லாம் இவ்வளவு காரணம் இருக்கு. ரெண்டாவது சரி அப்படியே கூட நீங்க எடுத்துங்க. கடந்த முறை இந்த முறை தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் பெருசா ஒண்ணும் கிடையாதுல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 கோடி வாக்குகள் வந்து கூடுதலா வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. புரியுதா சொல்றது? வாக்குப்பதிவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தா ஒரு 19 லட்சம்ன்றது வந்து இப்படிதான். நான் சொன்ன காரணிகள் தான். எஸ்ஐஆர் இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொன்ன எஸ்ஐஆர் கூட ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா வாக்களிக்காத நபர்கள்லாம் வந்து பாம்பு புத்துல இருந்து பாம்பு வர மாதிரி வந்தானுங்க. இது அவனாம் வந்து ஒரு நாளும் வாக்களிக்க வந்து வந்திருக்க மாட்டான். காரணம் கேட்டா அவனுக்கு வந்து ஒரு அலட்சியம் இருந்தது. அதே மாதிரி யங்ஸ்டர் மத்தியிலும் ஒரு அலட்சியம் இருந்தது உண்மை. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் வந்து இந்த தேர்தல் இந்த வாக்காளர் அட்டைன்றது ஒரு முக்கியத்துவம் பெறுது. வாக்களிக்கல்னா நமக்கு வந்து சில சுதந்திரங்கள் பறிக்கப்படும். ஏன் வந்து ரேஷன் அட்டையை பறிமுதல் செய்யப்படும். இப்படியான ஒரு பொய்யான வதந்திகள்லாம் இருக்கும்போது அதுக்காக வந்தாங்களே தவிர விஜய் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்காகலாம் இங்க வரல. புரியுதா சொல்றது? என்னாலதான் இதுதான் நடந்தது, நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படி பார்த்தா கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் குறித்து முழு பிரச்சாரத்தை ஈடுபடுறதுக்கு ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சி தான். சோ அதனால எனக்கு 2021ல பாத்தீங்கன்னா 72% இருக்கு. இப்ப 2026ல 86.5 இருக்கு. நீங்க பாருங்க, நீக்கப்பட்ட வாக்காளர்களே நீங்க கணக்குல எடுங்க. நீங்க என்னைக்கு பர்சன்டேஜ் எடுங்க. நீங்க வாக்கு நீங்க பர்சன்டேஜ் நீங்க பர்சன்டேஜ் பக்கம் போங்க. அப்படிலாம் வாக்கு எண்ணிக்கையில வாங்க. நீங்க பர்சன்டேஜ் பார்க்காதீங்க. பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து செல்லாத வாக்குகளா அறிவிச்சிருக்காங்கன்றதெல்லாம் பாருங்க. நீங்க பர்சன்டேஜ் போடணுமா? அப்படி இல்லைன்னா நீங்க வாக்கு எண்ணிக்கைக்கு வாங்க. நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம் கிடையாது. நீங்க பர்சன்டேஜ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து செல்லாத வாக்குகள் வந்து ஆயிருக்கு. அப்ப போலிங் ஆனது எவ்வளவு பர்சன்டேஜ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ். நிறைய பேர் இப்படிதான் ஏமாத்துறான். என்னன்னு கேட்டா ஒண்ணு பர்சன்டேஜ் பாக்குறான். அப்படி இல்லைன்னா நான் செய்யறேன் கேட்டா வந்து எண்ணிக்கையில சொல்றேன். எண்ணிக்கையில வச்சு நான் சொல்றேன் மாற்றம் இருக்கு. ஆனா அது உங்களால் நடந்த மாற்றம் கிடையாது. சராசரியா 20 லட்சம் வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போலிங் அடிஷனல் போலிங் ஆயிருக்குன்னா கடந்த தேர்தலில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துறாங்கன்னு கேட்டா வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது யாருன்னா என்னால தான். சரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுல்லப்பா, போலிங் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது போலிங்கு? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? போலிங் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் வராங்கல்லம்மா. ஒரு நியூ ஓட்டர்ஸ் வராங்க இல்லையா? அதையும் நீங்க சேர்த்துங்க. அதான் இளம் வாக்காளர்கள் சொன்னேன். அதை சேர்த்துங்க. புலம்பெயர்ந்து வரக்கூடிய மக்கள் வந்து லீவ்னால ஊருக்கு போயிருக்கிறாங்க, அதை சேர்த்துங்க. வாக்களிக்கிற அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு, அதையும் சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 19 லட்சம் வாக்குகள் வந்திருக்குன்னா இதுதான் ஃபேக்ட். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கணும்ன்ற அந்த கட்டாயம் எதனால விடுமுறை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஐடி நிறுவனங்கள் எல்லாருக்குமே வந்து விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா நாங்க 92% ஆயிருக்குமா? அங்க விஜய் போட்டிட்டாரா வெஸ்ட் பெங்கால்ல? சொல்லுங்க. 92%. அப்ப நீங்க சொல்லுவீங்களா? நீங்க விஜய் வந்து தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல பாருங்க, வெஸ்ட் பெங்கால்லே பாருங்க 92 லட்சம் வாக்குகள் வந்து தமிழ்நாட்டுல தானே சார் நிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல உயருதுன்னா அதை பத்தி தானே கேட்க முடியும். என்னமா தமிழ்நாட்டுல தானே பர்சன்ட் வந்து அதிகமா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டை பத்தி தானே கேட்க முடியும். நான் கேட்கறது இல்ல. நான் ஒரு ஜோக் அடிக்கிறேன். நான் உங்களுக்கு நீங்க சிரிக்கணும்ல, அதுக்காக ஒரு ஜோக் அடிக்கிறேன். நீங்க 92% லட்சம் சொல்லிட்டேன். பர்சன்டேஜ் 92% வந்து வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்திருக்குது. அது காரணம் யாரு? அங்க யாராவது நடிகர் இருந்தாலாமா? நீங்க சொல்லுங்க. அப்போ முழுக்க இதுதான் நான் சொல்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த என்ன சொல்ற அந்த கட்டாயம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அவேர்னஸ் வந்திருக்கு. அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அப்படிதான் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் வந்ததுனால தானே இளைஞர்களே அரசியல் பேசுறாங்க. திருப்பி நீங்க இளைஞர்கள் அரசியல் பேசுனா நீங்க இப்ப பாக்குறீங்கம்மா நீங்க விஜய? நாங்க வந்து எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அடுத்து எவ்வளவு தலைவர்களை நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். விஜய் வந்த பிறகுதான் கேட்டேன். விஜய்க்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல் தெரியல, அரசியல் புரியலன்னு நான் சொல்றேன். விஜயால தான் வந்து இவங்களுக்குலாம் அரசியல் பேசுறாங்க. எங்க அரசியல் பேசுறாங்க? காட்டவா ஒரு 4 பேருக்கு பேசுறதா?
ஸோ அதனால அதெல்லாம் வந்து தப்பான விஷயம் பரப்பப்படுது. அது நம்பாதீங்க. அது உண்மை கிடையாது. இல்ல. வழக்கமா நான் உங்களுக்கு டேட்டாவோட படிச்சு காமிச்சிட்டேன். எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வருதுன்றத நான் காமிச்சிட்டேன். அதை தாண்டி இல்ல இது என்னால தான் நடந்தது, என்னால தான் நடந்ததுன்னு சொன்னா செத்த பாம்பு அடிச்சு நான் தான் அடிச்சேன், நான் தான் அடிச்சேன், அந்த மாதிரி கதை தான் இது. ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இந்த வாக்குகள் இவ்வளவு வாக்குகள் வந்து வேணும்ன்றது ஃபிக்ஸ்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 19 லட்சம் வாக்குகள் இருக்குன்னா நான் சொன்னக்கூடிய ஒரு 4 கேட்டகரியில வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி எதுவும் இல்லைம்மா, நம்பாதீங்க. உண்மை இல்லை. நான் இருக்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இல்ல இது விஜயால தான் வந்து போலிங்கா இருக்கு சார், ரைட்டு. நீங்க சொன்ன மாதிரி விஜயால வந்து ஒரு 10% வந்து போல் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த 10% ஓட்டு விழட்டும். கூடுதலா விஜய்க்கு வந்து ஆதரவா விழக்கூடிய வந்து ஒரு 10% வரட்டும். ஒரு 20% வாங்கி காட்டட்டும். என்னைக்கு என்னமோ தெரிய போகுது, என்னமோது தெரிஞ்சிட போகுது. இது என்னாலதான் இந்த வாக்குகள் வந்தது அப்படி சொன்னா தன்னைத்தானே அவங்க நல்லா புரிஞ்சுங்க. விஜய் தரப்புல பொறுத்த வரைக்கும் கேட்டா அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. தனியே உலகத்துல சஞ்சரிக்கிறானுங்க. புரியுதா சொல்றது? ஒரு பொது நீரோட்டத்துல இல்ல அவங்களுக்கு. அரசியல் தட்பவெட்பம்னா என்னன்னு தெரியாம தான் உள்ள இறங்கிட்டு காலை வச்சுட்டு வந்து பார்த்தா ஐயோ கொதிக்குதே பத்திக்குதேன்ற அளவுக்கு தான் இருக்கிறானுங்க அவனுங்க. உள்ள நிலவரம் என்னன்னு தெரியல. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் வருது. அரசியல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இப்பதான் அவனுக்கு உணர்றானுங்க. அப்போ இன்னைக்கு தாக்கு பிடிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஆட்சி அமைச்சவங்களாம் அவளை எளிதா வந்து ஆட்சி அமைக்கல. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் உட்பட அவளை எளிதாலாம் வந்துடல. சரிங்களா? அப்ப 70 ஆண்டு கால அரசியல் இருக்கு. நீங்க 7 வருஷம் கூட ஆகல. புரியுதா சொல்றது? 2 வருஷத்துல வந்து ஒரு அரசியலை நீங்க வந்து ஒரு தேர்தல் சந்திக்கிறீங்க. அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தட்பவெட்பமும் தெரியல. ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு வரலாறும் புரியல உங்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? வரலாறு காணாத, வரலாறு காணாத, வரலாறு. நானும் 2 நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் வரலாறு காணாத, வரலாறு காணாத. என்னடா வரலாறு? அதான் எடுத்து போட்டேன். 2006ல இருந்து வரலாறு. இன்னும் பின்னாடி கூட போகலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் மீண்டும் சொல்றேன், பர்சன்டேஜ் வேற, எண்ணிக்கை வேற. புரியுதா சொல்றது? மொத்த வாக்குகளை வந்து இவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு, அது வேறம்மா. எண்ணிக்கை வேற. சரியா? அப்படி கூடுதலா எவ்வளவு வாக்கு வந்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி? ஒரு 60 லட்சம் வாக்குகள் கூடுதலா வந்திருக்குங்க. ஏன் கேட்டா 84%. பர்சன்டேஜ்ன்றது வேறம்மா. நீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்லி ஏதோ ஒரு பொருள் கூட நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அதை பர்சன்டேஜ்ல பாருங்க, எண்ணிக்கையில பாருங்க. அதனால நீங்க அது வந்து தப்பான விஷயம். அது வந்து இப்ப தவறா வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. அது விட்டுருங்க. அது கிடையாது. கள்ள ஓட்டுலாம் நிறைய போட்டிருக்கிறதா நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. இதுக்கு பின்னாடி யாரு இருப்பா? கள்ள ஓட்டு என்னோட ஓட்டை வந்து ஆல்ரெடி போட்டுட்டாங்க இது அப்படின்லாம் நியூஸ்ல வந்துச்சு. எல்லா தேர்தலையும் நல்லா தெரிஞ்சுங்க. நான் கடந்த கால இதுக்கும் கூட நான் கடந்த கால வரலாறையும் நான் சொல்றேம்மா உங்களுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. கள்ள ஓட்டு, தேர்தலில் கள்ள ஓட்டு, கலவரம், புரியுதா சொல்றது? கல்வீச்சு சம்பவம், கலவரம், இதெல்லாம் கடந்த கால தேர்தலில் எல்லா தேர்தலையும் நடக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில வட மாவட்டங்களில் சில பகுதிகள், தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாவே நடக்கும். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ள வாக்குகள் பதிவு பண்றது அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்தது. நான் இல்லைன்னு சொல்லலை. புரியுதா சொல்லுது? அங்கொன்னும் இங்கொன்னு கலவரங்கள் ஏதாவது நடந்திருக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து இந்த மாதிரி நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பரவலாக நிறைய நடக்கல. ஒரு இடத்துல மட்டும் யாரோ ஒரு போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் எக்ஸர்வீஸ்மேன் யாரோ ஒருத்தர் வந்து கத்தியில் ஏற்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வீச்சு சம்பவம் இருக்கா? உங்களுக்குலாம் தெரியுமா? ஒரு காலத்தில் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியில் வாக்குப்பட்டி ஏற்றும் போது கண்ணீர் புகை குண்டு வீசின காலம்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ நடந்திருக்கா? எங்க காலத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்க காலத்துல பார்த்துருக்குறோம். எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் 90களையும் பார்த்தீங்கன்னா 90களுக்கு முன்னாடியும் பார்த்துருக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்குச்சாவடியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டி சார்ஜ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்கு கடந்த காலத்தில். கல்வீச்சு சம்பவம் நடந்திருக்கு. கண்ணீர் புகை குண்டு வச்சு நடந்திருக்கு. இப்படிலாம் நடந்திருக்கு. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், பெரிய வந்து அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கல. அமைதியான முறை நடந்துச்சு. இன்னும் ஒரு படி மேல சொல்ல கேட்டா இந்த தேர்தல் ஆணையம் பணம் பிடிக்கிறது இருக்குல்ல, பணம் பிடிக்கிறது. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலும் பாருங்க. கடந்த தேர்தல் நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட நீங்க ஒப்பிட்டு எடுத்துங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அல்லது இப்ப நடக்கக்கூடிய தேர்தலா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவுமே நடக்கல. புரியுங்களா? 2023க்கு பிறகு நான் சொல்றேன். 23ல நடந்த தேர்தலுக்கும் இப்ப நடக்கிற தேர்தலுக்கும் பாருங்க. இதுக்கு பின்னால எப்படி சார் அது அப்படியே என்னோட ஓட்டை வந்து இன்னொருத்தர் போடுறாங்கன்னா அது வந்துமா நான் திரும்ப நான் சொல்றேம்மா, இதெல்லாம் வந்து சில குழப்படிகள் நடக்கும். அங்கொன்னு இங்கொன்னுமா நடக்கும். ஒரு 4 கோடி பேர் தேர்தலில் வாக்களிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கொன்னு இங்கொன்னுமா நடக்கும். ஆனா உங்களுக்கு தெரியுமா? வட இந்தியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஓட்டை போட்டு துரத்தி அமிச்ச கதைலாம் இருக்கு.
வீடியோ எடுத்து பாருங்க. ப்ராக்ஸி பஞ்ச் அதாவது கேட்டினா வந்து இந்த மாதிரி வந்து வாக்களிக்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆள்மாறாட்டத்தில் வாக்களிச்சுட்டு வாக்கு கேட்டு வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்டினதெல்லாம் இருக்கு. வட இந்தியாவில் அதெல்லாம் நடந்திருக்கு. இங்கே அப்படி சொல்ல முடியுமா? ஒரு குரூப்பாக போயிட்டு வந்து நான் உங்கள் ஓட்டில் நாங்கள் போட்டோம், போங்க போங்க கிளம்பி போங்க அப்படி சொல்ற கதை இருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அங்கே நடந்திருக்கு. வட இந்தியாவில் நடந்திருக்கு. இங்கே அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து குழப்படிகள் நடக்கும். இங்கே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே உருவ ஒற்றுமை உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன் இப்போ என்னுடைய முகத்தை பாருங்க, இந்த ஓட்டர் ஐடியை நான் காட்டுற படத்தையும் பாருங்க, ஒத்து போதான்னு பாருங்க. எந்த வகையிலும் ஒத்து போகாது. உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்து பாருங்க, உங்களுடைய இப்போ இருக்க ஃபேஸ் எடுத்து பாருங்க. ஸோ அதுவே ஒத்து போகாது. ஆதார் அட்டையில் இருந்து ஃபோட்டோ அப்டேட் பண்ணாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறான்? 30 வருஷத்துக்கு 2010 எடுத்த ஆதார் அட்டைக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கிறான் ஃபோட்டோவே. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அடையாள அட்டைகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சரிங்களா? அதை தாண்டி நான் தப்பே நடக்கல, நான் முட்டெல்லாம் கொடுக்கல. யாராவது ஒருத்தர் வந்து அதிகாரிகள் கூட மட்டத்தில் கூட தப்பு நடக்கலாம், கவனிக்க தவறலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐடி கார்டை பார்க்காம சரியா பார்க்காம அலோவ் பண்றது இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லல, புரியுங்களா? வாக்காளர் அடையாள அட்டையே சொதப்புல்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு. அது காமெடி கூட வந்துச்சு சினிமாவில் கூட. நேரில் விட வாக்காளர் அட்டையில் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வாக்காளர் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கு, இவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால அடையாள அட்டைகள் மூலமா வந்து வாக்களிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில குளறுபடிகள் நடக்குமா. ஆனால் வாண்டடா குரூப்பா போய் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. ஒரு குழுவா போயிட்டு இது அதெல்லாம் வட இந்தியாவில் நடந்திருக்க. கடந்த காலத்துல நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம், கிளம்பி போங்க, உங்க ஓட்டெல்லாம் நாங்கள் போட்டோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுவும் இந்த முறை வந்து பணம் பிடிபட்டதும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரேரா தான் பிடிபட்டிருக்கு. இந்த வாக்குச்சாவடிகளில் பெரிய கலாட்டா நடக்குன்னு எதிர்பார்த்தாங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை. ஸோ ஸ்மூத்தாக தான் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறையே சொல்ல முடியாது. வந்து எலெக்ஷன் கமிஷனும் குறை சொல்ல முடியாது, காவல்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ன ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு போலீஸ்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதோ கத்தியில் வந்து வெட்டிட்டு தான் அந்த வந்துச்சு. அந்த தகவல் மட்டும்தான் பெரிய தகவலாக பார்க்கப்பட்டது தவிர மற்றது எங்கேயுமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைதியான முறையில் நடந்து அதுக்கே வந்து பெரிய ஏன்னா பலரும் சில என்னவோ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற அரசியல் அப்படிதானே இருக்கு. அது குறிப்பா தாவேக்கா பண்ற அரசியல் அப்படிதானே இருந்தது. அவங்க தலைவரே மயக்கட்சிக்கே விழுந்து அப்படியே சீன் ஓட்டுவாங்களோ நம்ம எதிர்பார்த்தோம். அப்படிலாம் கூட அப்படிலாம் எதுவும் நடக்கல. சரியா? அதனால வந்து எலெக்ஷன் கமிஷன் காவல்துறை சரியா செயல்பட்டாங்க. இந்த தேர்தலில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். கடந்த தேர்தலை காட்டிலும் அதுக்கு முந்தைய தேர்தலை காட்டும். கடந்த தேர்தல் கூட பெருசா கிடையாது. ஆனா பட் அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு கலவரம் நடக்கும், அடிதடி நடக்கும். இது இங்க கூட பார்த்தீங்கன்னா துறைமுகத்துல வந்து ஏதோ அந்த வேட்பாளருக்கு ஏதோ கொஞ்சம் வந்து அடிதடி நடந்திருக்கு போல இருக்கு. அது சரியா வந்து நமக்கு இன்னும் ஃபிளாஷ் ஆகல. சரியா வந்து கருத்தை வந்து சொல்லக்கூடியவரே வந்து ஒரு ஒரு பேயாட்டம் ஆடுற மாதிரி தான் பண்ணாரு தவிர உள்ளபடியே என்ன நடந்தது, உண்மையா என்ன நடந்ததுன்றது தெரியாமே போயிடுச்சு. சரிங்களா? அது ஒன் சைடு பேசுறது நம்ம எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் சொல்லவும் முடியாது. அதனால இந்த சம்பவமே நடக்கவே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்ல கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பிரஸ்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சார். கள்ள ஓட்டு அதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? அது நான் எப்பவுமே சொல்றேமா, கள்ள ஓட்டு போட்டவருக்கு கடந்த காலத்துல நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கு. பெருசா எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நானே சொல்றேன் பாருங்க. கடந்த காலத்திலே நடந்திருக்கு. நானே சொல்றேனே. அந்த கள்ள ஓட்டு போறதுக்கெல்லாம் வந்து பெருசா வந்து ஆக்ஷன் எடுத்ததா எனக்கு தெரியல இது வரைக்கும். ஏன் பணம் பிடிச்சே எடுங்க. பணம் பிடிச்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நான் கேட்கிறேன். பணத்தை அதுக்கப்புறம் இவங்க ரிப்போர்ட் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி திருப்பி ரிட்டர்ன் வாங்கலாம். சரிங்களா? கணக்கில் காமிக்கிற பணத்தை வாங்குவாங்க. கணக்கில் காட்டினா அது காந்தி கணக்கு தான், அவ்வளவுதான். இல்லை மோடி கணக்கு தான். புதுசாக இருக்கு. எவ்வளோ நாள் காந்தி கணக்குன்னு சொல்லுவோம். அவ்வளோதானே தவிர எதுக்கும் ஆக்ஷன்லாம் எடுத்தது கிடையாதுமா. ஏன் தேர்தல் விதிமீறல் இருக்கு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. நான் வந்து யார் விதிமீறல் பண்ணாங்களோ அவங்கள நான் தூக்கில் தொங்க விட போறாங்க. என்ன நடந்திருக்கு? கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கணும், ஆனால் எடுக்கல. எடுக்கணும் என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். அப்ப மக்களுக்காக தானே இந்த சட்டம். கரெக்டுமா. சாதாரண மக்களுக்கு தானே இங்க சட்டமே இருக்கு. சட்டத்தை மீற வந்து பணம் படைத்தவன் அதிகாரம் பலம் உள்ளவன் சட்டத்தை மீறினா ஏதாவது நடவடிக்கை வந்து எடுத்திருக்கா நீங்க காட்டுங்க. இல்ல அப்படியே எடுத்தவன் ரேரஸ்ட் யாராவது ஒன்று எடுத்து வச்சு தொங்கிட்டு இருப்போம். அதை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா சட்டம் எப்படி செயல்படுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நான் யாரையும் வந்து குறைச்சி மதிப்பேனுன்றது இல்லை எனக்கு. ஆனால் சாமானிய மக்கள் கிட்ட பாயக்கூடிய சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் உள்ளவங்ககிட்டயும் பணபலம் உள்ளவங்ககிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாயறது கிடையாது. அப்படியே மென்மையா பாய்ஞ்சாலும் அப்படிதான் இருக்கு. மக்கள்கிட்ட டக்குன்னு பாஞ்சிரும். ஆமா, அதோட புறாண்டி எடுக்கும், கடிச்சு கொதரும் ஏழைங்க பாழைங்களை.
அது அதிகாரம் உள்ளவன் பணபலம் படைச்சவங்கிட்ட பல்ல இழிக்கும்.